Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ இல்லை ஒரு மால்ட் வெரைட்டி வீடியோ வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ப்ரெக்னென்சி வீடியோக்கு லீவ் விட்டுடலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக பயங்கரமான வீடியோஸ்லாம் வந்து போட போகிறேன். பயங்கர இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ். ஸ்டே டியூன். என்னோடய சேனலில் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா என்ன வெரைட்டி ஆஃப் மால்ட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு மால்ட். பனங்கிழங்கு வச்சு ஒரு மால்ட், ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் மால்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பனங்கிழங்கு மால்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 15 பனங்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் உரிச்சிட்டு மேலே முனையிலையும் அடி பகுதியும் வந்து கட் பண்ணிவிட்டு அது குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டு. உங்களுக்கு இந்த குக்கரில் போட்டு வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா ஒரு குண்டானில் வந்து தோலோடு நிற்க வச்சு இன்னொரு குண்டானை மேலே கவுத்தி வேக வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ குக்கரில் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 விசில் விட்டேன். அதுவே நல்லபடியாக நல்லா வெந்துருச்சு. அது தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறுன அப்புறம் அந்த நடுவில் 2ஆக ஓப்பன் பண்ணால் ஒரு நடுவில் ஒரு ஸ்டெம் வரும்ல, அதை எடுத்து போட்டுருங்க. அப்புறம் குட்டி குட்டியாக வந்து ரேண்டம் பீசஸ் குட்டி குட்டியாக வந்து தோலெல்லாம் உரித்து வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. பனங்கிழங்குல பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ நானே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அதிகமாக வந்து சாப்பிட்ருக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பனங்கிழங்கு ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். கல்யாணம் ஆன அப்புறம் தான் வந்து அது விட்டு போச்சு. ஏன்னா வந்து இப்போ இதை பார்க்குறது வந்து நிறைய ரேர் ஆகிடுச்சு, கிடைக்க மாட்டேங்குது சீக்கிரமாக. ஊர்லலாம் வந்து சூப்பராக கிடைக்கும், இங்கே வந்து ரேராக கிடைக்கிது. என்னோடய பசங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சு தரேன். ஏன்னா இந்த தடவை நம்ம கண்டிப்பாக பனங்கிழங்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முருகர் கோயில் போகும்போது அங்கே வெளியில் விற்றுட்ருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்தேன். வேக வச்சும் கொடுத்துடலாம், அப்படியே நம்ம அதையே வந்து பவுட்ராகவும் ஆக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழங்கு வேக வச்சே ரோட்லலாம் சேல் பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. நம்ம அப்போல்லாம் வந்து தைரியமாக வாங்கி சாப்பிடுவோம், வீட்லேயும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பசங்கன்னு வரும்போது அந்த மாதிரி யாருன்னா கொண்டு வரதில்ல. அப்படியே கொண்டு வந்தாலும் வந்து அதை நம்ம வாங்குறதுக்கு தயங்குறோம். ஸோ நம்மளே வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம், வெளியில் ஏன் வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த வேக வச்சதை வந்து கட் பண்ணிக்கணும்னு சொன்னல, அது எல்லாமே நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து உடச்சி போட்டு வெயிலில் வந்து நல்லா வெயில் அடிக்கும்ல, அப்போ வந்து வெளியில் வச்சுருங்க. ஒரு 2-3 நாளில் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப தப்பான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆச்சு. மழை பெய்ய வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வெயில் வரும்போது மட்டும் ஒரு 2-3 நாள் வெளியில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரினா நைட்டு வந்து வேக வச்சுட்டு அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. மறுநாள் வெயில் அடிக்கல, ஒரு 2-3 நாள் அந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நல்லா உடைச்சா டக்குன்னு உடையிற மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். நல்லா காய வச்சு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி. இது கூடவே வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷயம். நான் சீட்ஸும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நட்ஸ்னால் ஒரு சிலர் தான் சாப்பிடுவாங்க. சரி, இது கூட எல்லாம் நட்ஸு சீட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பாதாம், இது வந்து வெள்ளரி விதை, ஆழி விதை, அப்புறம் பார்த்திங்கன்னா பூசணி விதை, தர்பூசணி விதை, பிஸ்தா, அது கூடவே வந்து கேஷ்யூ வச்சுருக்கேன். அப்புறம் சூரியகாந்தி விதை, மக்கானா, ஏலக்காய், அப்புறம் வந்து மிளகு, ஒரு குட்டி துண்டு அளவு வந்து சுக்கு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்பூன் சீட்ஸ்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு தட்டில் நல்லா வந்து போட்டு ஆற வச்சுக்கோங்க. நம்ம சூடோடு போட்டு அரைச்சோன்னா திரியாகிடும், அப்படிலாம் எண்ணெய் விட்டுரும். ஸோ அது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த கிழங்கை வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா மாவு மிஷினில் கொடுத்து மொத்தமாக போட்டு அரைச்சி அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான், ஒரு 10-15 தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வீட்லேயே வந்து 2 பேட்சாக பிரித்து மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ வந்து நட்ஸ் எல்லாமே காஞ்சிச்சு, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணல, பனை கற்கண்டு வந்து எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வந்து தட்டி மிக்சியில் போட்டு அதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சது எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. நம்ம கிழங்கு அரைச்சாலும் அது நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா அது மேலே வந்து நிறைய சக்கை வரும். அது எல்லாமே ஜலிச்சு தனியாக எடுத்துகிட்டு வெறும் பவுட்ரு மட்டும் எடுத்துக்கோங்க. இதோடவே வந்து நம்ம அரைச்ச நாட்டு பனங்கற்கண்டு ப்ளஸ் நட்ஸு சீட்ஸ் எல்லாமே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பனங்கிழங்கு மால்ட் வந்து ரெடி.
உங்களுக்கு இது வந்து மால்ட் ஃபீல் வரலை, எனக்கு வந்து ரெகுலர் மால்ட் மாதிரி ப்ரௌன் கலரில் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு கடாயில் வெல்லம் இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரை வந்து போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா அது நல்லா இலகி வரும்ல, அந்த சமயத்தில் நம்ம அரைச்ச பனங்கிழங்கு பவுடர், நட்ஸு, சீட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா கட்டி கட்டியாக வரும். அதோடு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா ஹார்டாக ஆகிடும். அதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் மால்ட் மாதிரி ஆகிடும். நம்ம எதுக்கு திருப்பி இதை வந்து ஹீட் பண்ணி இதோட வேல்யூஸை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு கிழங்கு வேக வச்சாச்சு, நட்ஸு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணியாச்சு. ஒரு கிளாஸ் பால் எடுத்துகிட்டேன். பால் நல்லா கொதிச்ச அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அந்த பவுடர் போட்டு ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பால் கட்டி ஆகிடும், இல்லைனா வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பால் சூடாக இருக்கிறப்போ போட்டுக்கோங்க. இந்த பவுடரை பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலனா ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பனங்கிழங்கு பெனிஃபிட்ஸ் பார்த்துலாமா? இல்லை நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால அனிமியா ப்ராப்ளம்லாம் சரியாகி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நார் சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாயிடும். அப்புறம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக எடுக்கிறதுனால சரியாயிடும். அப்புறம் வந்து பசங்களுக்கு வெயிட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரெகுலராக கொடுங்க, வெயிட் போடும். உடம்பு சூடாக இருந்தால் கூட இந்த கிழங்கு வந்து குளிர்ச்சி தரும். அப்புறம் இந்த கிழங்கு வந்து ரெகுலராக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடம்பு வந்து நல்லா பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஹெல்த்தி மால்ட், நம்மளோட ஹெல்த்தியர் வெர்ஷனை வந்து ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும், நீங்களே வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1 இயர் பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாம். 6 மந்த் பாப்பாலாம்னா நம்ம அரிசிலாம் போட்டு ஒரு கஞ்சி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணால் அது வந்து கொடுக்கலாம். அதுக்கான ரெசிபியும் சீக்கிரமாக போடுறேன். இது 1 இயர் பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.